வணக்கம். இலக்கண குறிப்பு தருக. அண்டரும் மண்ணுள்ளோரும். அண்டர் அப்படின்னா தேவர்கள், மண்ணுள்ளோர்னா மண்ணில் வாழ்பவர்கள். இப்போ தேவர்களும் மண்ணில் உள்ளவர்கள் அப்படின்னா முரண்தொடை. மேலே உள்ளவங்களும் கீழே உள்ளவங்களும் என்று சொல்வதனால அது முரண்தொடை இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு அறிக. சென்று. சென்று வந்தான். வந்தான் என்பது வினைச்சொல். வினைச்சொல் எஞ்சி நிற்பதனால அது வினையெச்சம். வணங்கியவன். வணங்கியவன் வணங்குதல் என்கிற செயலை செய்தவனை குறிப்பதனால அது வினையாளனையும் பெயர். கடந்த. கடந்த பாதை என்று முடிவதனால பாதை என்பது பெயர்ச்சொல் என்றதுனால பெயர்ச்சொல் எஞ்சி நிற்பதனால பெயரெச்சம். செங்கோல். செம்மையான கோல் பண்புத்தொகை. அப்பர் சுந்தரர். அப்பரரும் சுந்தரரும். இங்கே மறைஞ்சி வரதுனால உம்மை தொகை. ராமன் வில். ராமன் வில் அப்படின்னா ராமனது வில். அது என்பது வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை தொகை என்பதனால இது வேற்றுமை தொகைன்னு சொல்லலாம். ராமனது வில் அது என்பது ஆறாம் வேற்றுமை உருவு, எனவே ஆறாம் வேற்றுமை தொகை, எனவே இது வேற்றுமை தொகை. இதுதான் விடை. அதே போல் வற்றல் உண்டான். வற்றல் உண்டான் அப்படின்னா அந்த வற்றல் என்பது ஒரு தொழில். ஆனால் அந்த தொழிலை செய்து பற்றி போன ஒன்றை அவன் உண்டுவதனால அது தொழில் ஆகுபேர். வற்றல் என்பது வற்றி போதல். வற்றி போதல் என்பது வற்றி போகிறத ஒருத்தன் உள்ள முடியாது. வற்றி போன ஒரு மாங்காயோ அல்லது வேறு ஒரு கத்திரிக்காயோ, வற்றல் கத்திரிக்காயோ வற்றல் மாங்காயோ அவன் சாப்பிட்ருக்கான். இப்போ வற்றல் என்கிற தொழில் அவன் உண்ணாமல் அந்த தொழிலை முடித்த ஒரு பொருளை தொழிலுக்கு ஆகி வருவதனால அது தொழிலாக பேர் அப்படின்னு வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.